தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் வேட்பாளர் ஆகின்றார். முதலமைச்சர் வேட்பாளர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா முதலமைச்சர் வேட்பாளர் ஆகின்றார். விஜயகாந்த் இருக்கிற வரை விஜயகாந்த் முதலமைச்சர் ஆவார் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் விஜயகாந்த் அரசியலில் தோல்வியை தழுவினார். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி பிரேமலதா அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக பதவியேற்று கட்சியை நடத்தி வருகிறார். அந்த கட்சியை ஏறத்தாழ குடும்ப கட்சியாக மாற்றிவிட்டார். பிரேமலதா திமுக அதிமுகவுடன் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அதிமுகவில் அவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படாததால் அதிமுக கூட்டணியை விட்டு தனித்து நிற்கிறார். அதே நேரத்தில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். திமுகவில் 8 தொகுதிகள் கேட்டார். ஆனால் திமுகவோ 3 தொகுதிகளுக்கு மேல் தர மறுத்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் திமுக அதிமுக ஆகிய கூட்டணிகளில் இடம்பெற வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. ஆகவே தானே தனியே ஒரு கூட்டணி அமைக்க பிரேமலதா முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. ஒரு சில சிறிய கட்சிகளை இணைத்து புதிய தமிழகம், ஜான் பாண்டியன் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம் உள்ளிட்ட ஒரு சில கட்சிகளை இணைத்து தானே தன்னுடைய தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை அமைக்க முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. அந்த புதிய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக பிரேமலதா அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. பிரேமலதா முதலமைச்சர் வேட்பாளர் ஆகின்றார். ஆட்சியை பிடிப்பாரா அல்லது படுதோல்வியை மீண்டும் சந்திப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் தீர்ப்பு முடிவு சொல்லும்.